குரரூபோ விராஜத. அங்கிருந்து திருக்கடையூர்லேருந்து கிளம்பி திருவெண்காடு போகிறார். அங்கே அகோரமூர்த்தின்னு திருவெண்காட்டில் இருக்க. அங்கே போய் அகோரமூர்த்தியை தரிசனம் பண்ணுற. நப்ராபவத் பூஜனாய புத்திரகோபி சுதீட்சிதா பிரதிஷ்டாப்பிய புரக்காலி சாந்தம் தமகரோத்குரு ததோ பிக்ஷுவர புண்ணியம் புண்டரீகபுரம் ஜஜௌ. அப்படி திருவெண்காட்டில் அகோரமூர்த்தி, அங்கே உள்ள க்ஷேத்திரம், அங்கே ருத்ரபாதம்னு இருக்குது. திருவெண்காட்டில் மொத்தம் 14 பாதங்கள் இருக்குது. அந்த 14 பாதங்களையும் நாம் ஸ்ராத்தத்தில் நினச்சி நமஸ்காரம் பிராமணாளுக்கு தீர்த்தம் போடுறதுக்கு முன்னாடி ஈசான விஷ்ணு கமலாசன கார்த்திகேய வன்னித்ரயார்க்க ரஜனீஷ கணேஸ்வரானாம் சப்யாவசத்யததி கண்வ மதங்கஜானாம் கிரௌஞ்சாமரேந்திர கலசோத்பவ காஷ்யபானாம் பாதான்னமாமி சததம் பிதர்முக்தி ஹேதூன்னு அப்படின்னு ஸ்ராத்தத்தில் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம். என்ன சொல்கிறது இது இந்த ஸ்லோகம்னா, 14 பாதங்கள் இருக்குது நம்ம பாரத தேசத்தில். அதில் விஷ்ணு பாதங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது கயா க்ஷேத்திரத்தில். அதே போல் திருவெண்காட்டில் ஈசான பாதம் ருத்ரபாதம்னு அங்கே திருவெண்காட்டில் இருக்குது. இப்போ நாம் கயா க்ஷேத்திரத்துக்கு போனால் அங்கே அக்ஷயவட்டம் அப்படின்னு ஒரு மரம் அங்கே பார்க்கலாம் கயையில். ஆனால் அந்த மரத்தினுடைய வேர்லேருந்து நுனி வரைக்கும் அங்கே பார்க்க முடியாது. நுனி தான் அங்கே தெரியும். கயைக்கு போனால் பாதிக்கு மேலே உள்ள மரம் தான் அங்கே பார்க்க முடியும். அந்த மரத்தினுடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவெண்காட்டில் இருக்குது அப்படின்னு புராணம் சொல்கிறது. ருத்ரபாதத்தில் ஆரம்பமாகிறது அந்த அக்ஷயவட்டம் அப்படிங்கிற மரம். வேர் தான் தெரியும். திருவெண்காட்டில் பிரம்மாண்டமாக வேர் இருக்குது. அந்த கயையில் நாம் பார்க்கக்கூடியதான அக்ஷயவட்டத்தினுடைய வேறு திருவெண்காட்டில் இருக்க ருத்ரபாதம் இருக்குது. அங்கே கூட தீர்த்த சிராத்தம் பண்ணுறது. காசிக்கு போக முடியல அப்படிங்கிறவா காசி க்ஷேத்திர சமான ஷட்டுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே 6 க்ஷேத்திரங்கள் இருக்குது. காசிக்கு சமானமான க்ஷேத்திரம்னு 6 க்ஷேத்திரம் இருக்குது. பஞ்சநதம், காசி, திருவையாறு அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. திருவையாறு க்ஷேத்திரம் காசியை விட வீசம் அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பேர். வடக்கு வாசல் கிடையாது. பஞ்சநத க்ஷேத்திரம்னு இருக்குது. பஞ்சநதீஸ்வரர்னு சுவாமி இருக்கார், ஐயாரப்பர்னு பேர். அங்கே போனால் 5 நதியை தாண்டி தான் நாம் திருவையாருக்கு போகணும். 5 நதி வரும் குறுக்க. அந்த 5 நதியை தாண்டி போகிறதுனால அவருக்கு பஞ்சநதீஸ்வரர்னு ஒரு பேர். இன்னொரு பேர், அந்த கோவிலுக்குள்ளேயே 5 நதிகள் இருக்குது, அதனால் பஞ்சநதீஸ்வரர்னு பேர். அங்கே வடக்கு வாசல் கிடையாது. ஏன்னா அதுதான் முக்தி ஸ்தலம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அப்படி காசிக்கு சமானமான ஸ்தலங்கள்னு இருக்குது. அதில் திருவெண்காடு ஒன்று. அங்கே ருத்ரபாதம்னு இருக்குது. காசிக்கு போக முடியாதவர்கள் ருத்ரபாதத்தில் வந்து தீர்த்த சிராத்தம் பண்ணுறதுன்னு ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ருத்ரபாதம், அங்கே உள்ள அகோரமூர்த்தி, அம்பாள், பரமேஸ்வரன் எல்லாம் தரிசனம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் பண்ணுறார். ததோ பிக்ஷுவர புண்ணியம் புண்டரீகபுரம் ஜெயௌ தாண்டவம் குருதே யஸ்மின் மகாதேவோ மகாநடா. அங்கேருந்து சிதம்பரம் போகிறார். திருவெண்காட்டிலிருந்து சிதம்பர க்ஷேத்திரத்தில்